என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இன்றைய சிப்பிக்குள் முத்து நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து, வர வளைத்து என்று கூட இல்லை, வர இழுத்து கொண்டு வந்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. யார் இந்த யாபின்? யார் இந்த யாபின் சேனாதிபதியாகிய சிசேரா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரை ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். எப்படி விற்று போட்டார்? அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்த பொழுது ஆண்டவர் ஆத்சோரை ஆண்ட கானானிய மன்னன் யாபின் கையில் 1 வருடம் அல்லங்க, 2 வருடம் அல்ல, 20 வருடம் விற்று போடுகிறார். கைவிடப்படுதல் கூட இல்லைங்க, விற்று போடுகிற ஒரு அனுபவம். விற்று போட்டுட்டா வாங்கினவனுக்குத்தான் விற்று போட்டவர்கள் சொந்தம். அப்படின்னா இந்த ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் யாபின் கையிலே ஒரு அடிமைகளாக, யாபீனுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாபீன் விலை கொடுத்து வாங்கினது மாதிரி ஆண்டவர் யாபின் கையில் 20 வருடம் விற்று போடுகிறார். இப்படித்தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்யும் போது விற்று போடுகிற ஒரு அனுபவம் நமக்கும் வருகிறது. பாருங்களேன், துணிகர பாவம், அறிந்தும் செய்வோம். சில பேர் சொல்லுவாங்க, அறிந்தும் அறியாமல் செய்து விட்டேன். விஷத்துக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரிகிற நமக்கு விஷத்தை குடிக்க மாட்டோம், பாலைத்தான் குடிப்போம். இது விஷம், குடித்தால் செத்து போய் விடுவோம் என்று தெரிகிறது. பின்பு எப்படிங்க அறிந்தும் அறியாமல் பாவம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம்? நமக்கு ஜட்ஜுங்க. நமக்கு தெரியும் நம்ம என்ன தவறு செய்கிறோம், எப்படி பாவம் செய்கிறோம், எது நல்லது செய்கிறோம், எந்த காரியம் கெட்டது, எந்த காரியம் நல்லது என்று. ஆனால் அறிந்து சில நேரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது சில நேரம் ஆண்டவர் விற்று போட்டுட்டு அமைதியாயிருப்பார். அப்படித்தான் யாபின் கையிலே 20 வருடம் விற்று போட்டார். இந்த விற்று போட்ட அனுபவத்தில் யாபீனுக்கு மிகப்பெரிய ஒரு படைபலம் இருந்தது. சேனை தலைவனாக சிசேரா இருக்கிறான். 900 இருப்பு ரதங்கள், மிகப்பெரிய படை, யாபீனின் படை. 20 வருடம் அவனை யாரும் எதிர்கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலின் கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று வேதம் சொல்லுகிறது. பாதைகள் எல்லாம் பாழாய் கிடந்தது. எப்படிங்க பாழாய் கிடக்க முடியும்? அப்படின்னா யூஸ் பண்ணவே முடியல அந்த கிராமங்களை. எந்த வியாபாரமும் நடக்கவில்லை. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை. விதைக்க முடியவில்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை. நடைபாதையெல்லாம் பாழாய் கிடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த பாதையை பயன்படுத்த கூட முடியவில்லை. பூட்டப்பட்ட ஒரு நிலைமை, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. விதைப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க? அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. கஞ்சியோ கூழோ 1 நேரம் கிடைத்ததோ 2 நேரம் கிடைத்ததோ, இவ்வளவு அடிமைத்தனம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். நாமும் இன்று யோசித்து பார்க்கலாம், ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்? சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்குள் சாத்தான் பாவத்தை விதைப்பது அறிந்தவர்கள் மூலம் தான். பாருங்களேன்,
அவர்கள் நல்லது பேசுவது போல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அது புரியாமல் எனக்கு என் நண்பன் நல்லதுதான் சொல்லிக் கொடுக்கிறான், என் உறவினர் எனக்கு நல்லதுதான் சொல்லிக் கொடுக்கிறான் என்று அவனுடைய ஆலோசனையில் நடந்து பாவங்களுக்கு உட்படுத்தி விடுகிறோம். பாருங்களேன், சில நேரம் அந்த சத்துரு விதைக்கிற பாவம் என்கிற விதை எப்போ பார்த்தாலும் நமக்கு அது நல்லதாவே தெரியும், நமக்கே தெரியாது இது பாவமான்னு சொல்லி. இந்த நாளில் ஆராய்ச்சி செய்து, ஆண்டவரே, எந்த இடத்துல நான் உமக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறேன், நான் செய்வது உமக்கு பிரியமா என்று ஒரே ஒரு நிமிடம் கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் பார்வையில் பிரியம்னா நீங்க செய்யறது பிரியம் தாங்க, இல்லைன்னா தவறு தாங்க. அப்பனா இந்த நாட்களிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது, தேவன் உங்கள் சிறையிருப்பின் சங்கிலிகளை உடைக்க விரும்புகிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 20 வருடம் சிறையிருப்புங்க, மகா பெரிய ஒரு சிறையிருப்பு. இப்போ யாரும் எதிர்க்க முடியவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலின் தாயாக தெபோரா எழும்பியவுடன் தெபோரா மூலம் கர்த்தருடைய வார்த்தை பாராக்குக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும். இந்த சிசேரா என்பவன் பெண்களை அநியாயமாக நடத்தினவன், பெண்களை கடினமாக நடத்தினவன், மிகவும் மோசமானவன். 900 இருப்பு ரதங்கள் அவனிடம் இருக்கிறது. கர்வம் கொண்டவன், படைபலத்தின் மேல் கர்வம், இருப்பு ரதங்கள் மேல் கர்வம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திலே வர இழுத்து என்று சொல்லுகிறார். உன்னிடத்திலே வர இழுத்து சிசேராவை வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பே. உங்க வாழ்க்கையிலும் இன்று நான் சொன்ன காரியங்களை ஆலோசனை செய்து பார்த்து விட்டு விட்டீங்கன்னா, ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பொல்லாப்பு செய்த காரியங்கள் நிறைய என்னிடம் உமது பார்வைக்கு பொல்லாப்பானதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், சிறிய பாவம் என்று நினைத்து விட முடியாமல் செய்து கொண்டிருக்கிறேன், இன்று விட்டு விடுகிறேன் என்று நீங்க சொல்லி ஜெபித்து பாருங்களேன். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாருங்க. தம்முடைய ஜனங்களை பழிவாங்கும் தெய்வம் அல்ல, ஆனால் பண்படுத்தும் தெய்வம். நிலம் பண்படுத்தப்பட்ட பின்புதான் விளைநிலமாக மாறுகிறது. உங்களை விளைநிலமாக மாற்றுவதற்காகத்தான் சில நேரம் ஆண்டவர் விட்டு போடுகிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் நீங்க அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது, எப்படி சிசேராவை கீசோன் பள்ளத்தாக்கிலே வர இழுத்து உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னது மாதிரியே ஒப்பு கொடுத்தது மாதிரி உங்க வாழ்க்கையில சத்துருக்களை உங்கள் பாதபடியில் வர இழுத்து வெற்றியை கொடுப்பார். அநியாயமாய் உங்களுக்கு நியாயக்கேடு செய்தவர்களை வர இழுத்து உங்களிடம் கால்களிலே விழ வைப்பார். எந்த காரியத்திற்காக நீண்ட நாள் ஜெபித்து பதில் வரவில்லையோ, என்னையும் ஆண்டவர் விற்று போட்டாரோ என்று யோசிக்கிறீர்களா? அதே இடத்தில் தேவன் அந்த காரியத்தை நன்மையாக முடித்து தருவார். 15வது வசனம், கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார் என்று சொல்லுகிறது. சிசேரா ரதத்தை விட்டறிங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். 900 இருப்பு ரதங்கள் இருந்தும் கால்நடையாய் ஆண்டவர் ஓடவிட்டாரே, அதுபோல உங்கள் சத்துருக்களையும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் உங்களிடமிருந்து அநியாயமாய் சில காரியங்களை தட்டி பறித்தவர்களை ஓட விடுவாருங்க. கீசோன் பள்ளத்தாக்கிலே சிசேராவை அழைத்து கொண்டு வந்து வர இழுத்து வெற்றியை காண்பித்தாரே, அதே போல உங்களிடம் உங்கள் சத்துருக்களை வர இழுத்து வெற்றி கொடுப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய பார்வைக்கு எது பொல்லாப்பானது என்று பார்த்து விட்டு விடவும். God bless you. ஜெப தேவைகளுக்கு 7339029114. God bless you.